வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திரு செந்தில்குமார் வீட்டிலிருந்து அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வர நிகழ்வை தான் பார்க்க இருக்கோம். பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே கோயில் வளாகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா கூட்டம் கட்டுக்கடங்காமல் தான் இருந்தது. வீடியோவை முழுசாக பாருங்கள் நண்பர்களே. இதோ நமது மாகாளியம்மன். இது வந்து உச்சபரிசிலைங்க மாகாளியம்மன். ரொம்ப வருஷமாக நமக்கு வந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய மாகாளியை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறதுனால இதோ அந்த சிறப்பு தரிசனம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வீட்டுக்கு போய் சீர்வரிசை எடுத்துகிட்டு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையத்தில் இருந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு மாகாளியம்மன் சித்திரை திருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் பூச்சாட்டு, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுதல் நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒன்று கூடி இந்த திருவிழாவை சீரோடு சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் 3 நாட்களாக அனைத்து ஒவ்வொரு மிராசுதாரர்களும் அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு செலுத்தி வந்தோம். அதே இன்றைக்கு குழு கவுண்டர் சமூகம் சார்பாக திரு அருள்மிகு மாகாளியம்மனுக்கு சீர்வரிசையானது கொண்டு செல்கிறோம். அனைவரும் இந்த திருவிழாவை கலந்து கொண்டு சீரோடும் சிறப்போடும் கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டு அம்மனர்கள் இன்பம் பெற்று இன்புற்று வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி வணங்குகிறேன். நன்றி.
தேவாரி தேவர்களெல்லாம் மகாரி அழைக்கும் தாயாய் வந்தவனே பராசக்தி மனமாரி பெரியமையும் பராசக்தி மகாரி கருணை காட்டு சிவசக்தி அபிராமியே போற்றி போற்றி. வணக்கம்மா. நமது மாகாளி அம்மன் கோயில்ல சிறப்பு பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கம்மா. வணக்கங்க. நம்ம கோயில் வந்து 1990 திருப்பணிக்கு பணி நிறுத்தப்பட்டதுங்க. ஒரு 10 வருஷம், ஒரு 8 வருஷம் வந்து திருப்பணி செய்ய முடியாம அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாகாளி அம்மன் கோயில் கோபுரம் ஆடி, அதுக்கப்புறம் அந்த கோயில் திருப்பணி 2006 செஞ்சாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி 2 கும்பாபிஷேகம் வந்து இப்ப 3ஆவது நிறுத்திக்கிறாங்க. எந்தெந்த மாதிரி நேர்த்திக்கடன் வந்து இந்த கோயில்ல செஞ்சா சிறப்புன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கம்மா? அதாவது நீங்க ரொம்ப வருஷமா இதே பகுதியை சார்ந்தவங்க தான். எந்தெந்த மாதிரி மக்கள் வந்து நேர்த்திக்கடன் செய்யறாங்க? ஆடி வெள்ளிக்கிழமை 5 வாரங்க அவங்க குடும்ப கஷ்டங்களுக்காக வந்து பணி செய்யறாங்க. நல்ல அவங்களுக்கு நல்லதா வீட்டுல வந்து நல்லா இருந்துருக்கு. வீட்டுல வந்து திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆகிறது, இதெல்லாம் வந்து அம்மா வந்து பார்த்து நல்லதா பண்ணிட்டாங்க. அதனால நல்லா சிறப்பா நடந்துச்சு. நன்றிம்மா. நன்றி நன்றி.
நண்பர்களே, உங்களது கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பார்த்தமைக்கு நன்றி. நமது ஊரில் வர செவ்வாய் புதன் வந்து விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லோரும் விழாவில் கலந்துக்குங்க. மாகாளி அம்மன் அருள் பெறுங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மேக்ஸிமம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தர ஆதரவில் தான் நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நன்றிம்மா, நன்றி. ஆதிபராசக்திக்கு நன்றி, மாகாளி அம்மனுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.